ஒரு சிறந்த அதிகாரிகளை உருவாக்குகின்ற ஏழை சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட விடுபட்ட மக்களிலிருந்து IAS IPS அதிகாரிகளை எந்தவித செலவும் இல்லாமல் உணவு தந்து உடை தந்து பயிற்சி தந்து பக்குவப்படுத்தி அவர்களை IAS ஆபீசராக இன்றைக்கு பல்வேறு இடங்களில் பணியாற்றுகிறார்கள் என்றால் அதற்கு அவருடைய உழைப்பும் அவருடைய சொந்த பணத்தில் தான் உழைத்து பெற்ற பணத்திலிருந்து பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஏழை எளிய சமுதாயத்தில் இருப்பவர்களை உருவாக்கினார். அப்படிப்பட்டவரை இன்றைக்கு ஒரு இயற்கை ஒரு பேரிடர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பாதிப்பை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு துணையாக இருந்தார். அவருக்கு துணையாக இன்றைக்கு தமிழகமே இருக்கிறது என்பதை காட்டுகின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் என்று அரசியலை மறந்து கட்சிகளை மறந்து ஜாதி மதம் இனம் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் இன்றைக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கட்டுக்கடங்காத கூட்டம் இன்றைக்கு அவர்களுடைய நன்றி கடனை செலுத்துகின்ற வகையில் இன்றைக்கு பல்வேறு அதிகாரிகளாக பணியாற்றுகின்றவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சமூக சேவை, பொதுமக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு மனிதனுக்கு காட்டுகின்ற நன்றி கடனாக இன்றைக்கு தமிழ் சமுதாயமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்துகிறது. அப்படிப்பட்ட அஞ்சலியோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி வணங்குகிறது. அவருடைய புகழ் நீடு நிலைக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த சமுதாயம் அவர்களை வாழ்த்தும் வணங்கும். அவருடைய இன்றைக்கு சொல்லனா துயரில் இருக்கின்ற மரியாதைக்குரிய சைதை சார் துரைசாமி அவர்களுடைய துக்கத்தை, சோகத்தை, இழப்பை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறோம். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பகிர்ந்து கொள்கிறது. அப்படி என்ன பாவம் பண்ணாரு? கொஞ்சம் வெற்றின்னு பேர் வச்சுட்டு வாழ்க்கையில தோல்வியே சொன்னாரு. இந்த சின்ன வயசுலயே போடுவாயா? ஐயோ வெற்றி, நீ மறுபடியும் பிறந்து போயிட்டானே. நாங்க எப்படா பாப்போம்? ஒரு வயசு பிறந்தானே, ஒரு வயசு அந்த மாதிரி பிறந்தானே.